அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழில் இருக்கும் அதீத சக்தி வாய்ந்த இந்த பணவசிய வார்த்தையை ஒரே ஒரு முறை எழுதி பணம் வைக்கக்கூடிய மணிப்பர்ஸ் அல்லது ஹேண்ட்பேக்கில் வைத்து பாருங்கள், லட்சக்கணக்கில் பணம் குவியும். நம்ம யூடியூப் சேனல்ல பணவசியத்திற்காக, அதாவது பணத்தை ஈர்ப்பதற்காக நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதிலும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தட் இருக்கிறதுலேயே ரொம்ப சிம்பிளஸ்ட் மெத்தட்னு கூட சொல்லலாம். 3 வார்த்தைகளை கொண்ட பணவசிய ஸ்விட்ச் வேர்ட் இது. அதையும் ஒரே ஒரு முறை மட்டுமே எழுதி நம்முடைய மணி பர்ஸ்ல வைக்க போறோம். சோ சிம்பிளஸ்ட் மெத்தட் இது. நாம் எழுத போகும் அந்த சக்தி வாய்ந்த பணவசிய வார்த்தை என்னன்றத இந்த வீடியோல நம்ம டீடைலா தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். எல்லா பணவசிய முறைகளிலும் சில பேர் கேட்கக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி, இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு வேற எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தால் பணம் வருமானு கேட்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. இந்த மெத்தடை யூஸ் பண்றதுனால பணத்தை ஈர்க்கக்கூடிய சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் இந்த பிரபஞ்சம் நமக்கு உருவாக்கி கொடுக்கும். அதை நம்ம பயன்படுத்திக்கணும். உதாரணத்திற்கு, உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். ஆல்ரெடி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு எதிர்பாராத வகையில ஒரு நல்ல இன்கிரிமெண்ட் கிடைக்கலாம், அல்லது இன்னொரு பெரிய கம்பெனியில வேலை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு புதிய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அதன் மூலமாக அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். தொழில் அபிவிருத்தி ஆகும். வாரா கடன்கள் இருந்தால் வசூலாகும். உங்களுக்கு வரவேண்டிய பேமெண்ட் ஏதாவது பெண்டிங்ல இருந்துச்சுன்னா உடனடியாக கைக்கு வரும். மேலும் பணம் தொடர்பான அத்தனை விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு ஏற்படும். இப்ப நம்ம பார்த்தது சில உதாரணங்கள் மட்டும்தாங்க. உங்களுடைய வாழ்க்கை சூழலுக்கு ஏற்ப இந்த பிரபஞ்சம் பணத்தை ஈர்க்கக்கூடிய அத்தனை விதமான வாய்ப்புகளையும் உங்களுக்கு வழங்கும். மேலும் நம்ம சேனல் அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து பணவசிய முறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். ஆயிரக்கணக்கிலேயோ லட்சக்கணக்கிலேயோ பணத்தை செலவு செய்யும் பரிகாரங்கள் கிடையாதுங்க. அதிக நேரமும் ஆகாது. சிம்பிளா ஒரு விஷயத்தை செய்யறதுனால பாசிட்டிவான மைண்ட் செட் நமக்கு கிரியேட் ஆகுதுன்னா அதற்கு பெயர் மூட நம்பிக்கை கிடையாதுங்க. பாசிட்டிவான மனதால் மட்டும்தான் பெருமளவு பணத்தை நிரந்தரமாக ஈர்க்க முடியும். சோ இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை முழு நம்பிக்கையுடன் செஞ்சு பாருங்க. கை மேல உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இதற்கு கிடையாதுங்க. எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் இந்த வார்த்தையை நீங்க எழுதி வைக்கலாம். அதே போல குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க செய்யலாம். தவிர்க்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பணம் சம்பாதிக்கிறவங்க மட்டும்தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. இல்லத்தரசிகளாக இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். அதே போல கணவருக்காக மனைவி நீங்க இந்த வார்த்தையை எழுதி கணவருடைய மணி பர்ஸ்ல வைக்கலாம். அதே போல கணவராக இருந்தால் நீங்க எழுதி மனைவியோட ஹேண்ட்பேக்ல வைக்கலாம். யார் வேணாலும் யாருக்காக வேணாலும் எழுதி நீங்க கொடுக்கலாம். சரிங்க, இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த பணவசிய வார்த்தையை எதுல எழுதி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா 3 வகையான ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கு. எதுல வேணாலும் நீங்க எழுதி வைக்கலாம். முதலாவதாக அரசமர இலை. தெய்வீக சக்தியும் வசியத்தன்மையும் கொண்ட இந்த அரசமர இலையில் எழுதுவது மிகவும் உன்னதமான பலன்களை நமக்கு கொடுக்கும். சிட்டில இருக்கிறவங்களுக்கு கூட இந்த அரசமர இலை சுலபமாக கிடைக்கும். ஏன்னா நிறைய கோவில்கள்ல பார்த்தோம்னா அரச மரமும் வேப்ப மரமும் இருக்கும். அதிலிருந்து ஒரே ஒரு இலையை மட்டும் தான் நம்ம எடுக்க போறோம். கிழியாத ஓட்டைகள் இல்லாத நல்ல இலையாக பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க. கோவில்ல இருந்து மட்டும் தான் எடுக்கணும்னு கிடையாதுங்க. ரோட் சைடுல இருக்கிற மரத்துல இருந்து கூட நீங்க எடுக்கலாம். மரத்திற்கு கீழே உதிர்ந்து இருக்கக்கூடிய இலைகளை நம்ம எடுக்க கூடாதுங்க. மரத்தில் இருந்து தான் நம்ம பறிக்கணும். அதே போல இந்த அரச மர இலையை பயன்படுத்த போறவங்க நீங்க நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மாலை 6 மணிக்கு பிறகு இந்த இலையை நம்ம பறிக்க கூடாதுங்க. எந்த கிழமையாக இருந்தாலும் சாயங்காலம் 6 மணிக்கு பிறகு அரச மரத்தை தொடுவதோ அதிலிருந்து இலைகளை எடுப்பதோ கூடாதுங்க. சோ அரச மர இலை கிடைக்கிறவங்க அதற்கு நீங்க ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுங்க. இரண்டாவதாக பிரியாணி இலை, பிரிஞ்சு இலைன்னு கூட சொல்லுவோம், இங்கிலீஷ்ல பே லீஃப். அரச மர இலையை போலவே இந்த பிரியாணி இலைக்கும் வசிய சக்தி அதிகம். ரொம்பவும் பழைய ஸ்டாக் இலைகளை எல்லாம் நீங்க பயன்படுத்தாதீங்க. ஓரளவிற்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய நல்ல இலையாக பார்த்து நீங்க எடுத்துக்கோங்க.
இந்த அரசமர இலை மற்றும் பிரியாணி இலை இரண்டு இலைகளையும் பயன்படுத்தி நிறைய தாந்திரீக முறைகளை நம்ம சேனல்ல பார்த்திருக்கோம். இந்த இலைகளை கொஞ்சம் கவனமாக நம்ம பயன்படுத்தணும். அதுல எழுதக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதிகமான வசியத்தன்மை ஏற்படும். சில பேர்லாம் பார்த்தோம்னா பிரியாணி இலையில அல்லது அரசமர இலையில கடன் தீரணும், அடகு வைத்த நகையை மீட்கணும், திருமண தடை விலகணும், இது போன்ற வார்த்தைகளை எழுத சொல்றாங்க. அப்படி எழுதவே கூடாதுங்க. இப்ப நம்ம பார்த்த வார்த்தைகள்ல கடன், அடகு, தடை போன்ற வார்த்தைகள் இருக்கு. சோ இந்த வார்த்தைகளுக்கு வசிய சக்தி அதிகமாகி அது இன்னமும் அதிகமான கடனை கொடுக்கும், அடகு வைக்கும் சூழ்நிலையை அதிகரிக்கும், திருமண தடைகளை அது உருவாக்கி கொண்டே இருக்கும். சோ அதற்கு பதிலாக எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடன் பிரச்சனை தீரவும் அடகு வைத்த நகையை மீட்கவும் எவ்வளவு பணம் தேவையோ அந்த பணத்தை பெற்றுவிட்டதாக அல்லது பெறுவதாக நீங்க எழுதலாம். அதே போல இந்த திருமண தடை இருக்கிறவங்க மனம் விரும்பிய மன வாழ்க்கை எனக்கு அமைந்து விட்டது அல்லது எனக்கேற்ற நல்ல வரன் கிடைத்து விட்டது, இது போல நீங்க எழுதணும். இது ஒரு முக்கியமான விஷயம், அதனால தாங்க ஷேர் பண்ண. சரிங்க, இன்னைக்கு பதிவுக்குள்ள நம்ம போகலாம். அரசமர இலை மற்றும் பிரியாணி இலை ரெண்டுமே கிடைக்காதவங்க நீங்க ஒரு ஒயிட் கலர் அன்ரூல்டு பேப்பர்ல எழுதி வைங்க. 3 வார்த்தைகளை மட்டும் தான் நம்ம எழுத போறோம். சோ அதற்கேற்ற மாதிரி ஒரு சின்ன சைஸ் பேப்பர் இருந்தாலே போதும். அடுத்ததாக இந்த பணவசிய வார்த்தையை எழுதுவதற்கு கிரீன் கலர் பென், பச்சை நிறத்தை மட்டும் தாங்க எழுதுவதற்கு பயன்படுத்தணும். பச்சை நிறத்திற்கு பணத்தை வசியம் செய்யும் ஆற்றல் இருக்குங்க. அதனால கிரீன் கலர்ல எழுதக்கூடிய பென், பென்சில், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க பயன்படுத்தலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் இதை நீங்க எழுதி வைக்கலாம். சரி வாங்க, நாம் எழுத வேண்டிய பணவசிய அந்த மந்திர வார்த்தை என்னன்றத பார்க்கலாம். இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. குபேர புதையல் கிடைத்தது, குபேர புதையல் கிடைத்தது, குபேர புதையல் கிடைத்தது. அவ்வளவுதாங்க. மிகவும் எளிமையான சக்தி வாய்ந்த வார்த்தை இது. ஒரே லைன்ல கூட நீங்க எழுதலாம் அல்லது 2 லைனா நீங்க ஸ்பிளிட் பண்ணி கூட எழுதலாம். குபேர புதையல்னு ஒரு லைன்ல எழுதிட்டு அடுத்ததாக கீழே கிடைத்ததுன்னு கூட நீங்க எழுதலாம். அது உங்களுடைய விருப்பம். இந்த வார்த்தையை எழுதிட்டு பணம் வசியமாகணும், பணம் சேரணும், பணம் குவியணும்னு மனதார நினைச்சுக்கிட்டே உங்களுடைய மணி பர்ஸ் அல்லது ஹேண்ட்பேக் குள்ள நீங்க வச்சிருங்க. மேலும் பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டியிலும் இதே போல நீங்க எழுதி வைக்கலாம். அடுத்ததாக இதை நம்ம அடிக்கடி மாத்திக்கிட்டே இருக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த இலை அல்லது பேப்பர் கிழிந்து விட்டாலோ அல்லது ரொம்ப பழசாகிட்டாலோ அதை நீங்க மாற்றலாம். அந்த பழைய இலை அல்லது பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. பழசாகிடுச்சுன்னா எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்துல வேணாலும் அதை நீங்க எரிக்கலாம். அதற்கு பிறகு புதியதாக இதே போல நீங்க செஞ்சு வச்சிருங்க. இந்த வார்த்தையை எழுதி வச்ச அடுத்த சில நாட்களிலேயே பணவரவில் அசுர வளர்ச்சி ஏற்படுவதை கண்கூடாக பார்ப்பீங்க. அடுத்ததாக ஒரு சின்ன தகவல். இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக இன்னொரு முறை நான் சொல்றேங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாருமே நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், மொத்தம் 3 சேனல்கள் நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மைண்ட் சோல்ஜர், டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெடிக்ஷன். இந்த 3 சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸோட லிங்கையும் இப்போ இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.